கிரிட்டிக்கல் ரெவால்யூஷனரி திங்கிங் அயோத்திதாசர் சிந்தனை பேரவையின் முதல் கூட்டத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. இப்போ இவர் பேசும்போது அவர் சார் சொன்னாரு, பிரகாஷ் பேசும்போது இந்த கூட்டத்திற்கு யாரை அழைப்பது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கோம். முதல்ல என்ன நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருந்துச்சு. சாய்ஸ் தான் நினைச்சேன். ஸ்டாலின் தான் தெரியும், அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அயோத்திதாசரை சிந்தனைகள் வந்து பிரபலமாகும் போது ஓரளவுக்கு அந்த அயோத்திதாசர் சிந்தனைகளை கொஞ்சம் கடுமையாக ஒன்றும் செஞ்சு நான் மோகன்ல எழுதியிருக்கிறேன். ஸ்டாலின் அதுக்கு மென்மையாக பதில் சொல்லியிருக்கிறார். அதாவது அயோத்திதாசரை வாசித்தவர் என்ற இது, ஆனால் என்னுடைய கருத்து எதிர்மறையாக தான் இருந்துச்சு. அயோத்திதாசரை முதல் முறையாக படிக்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்ச்சி எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா அவர் சொல்லுகிற தலைகீழ் ஆக்கம் அப்படிங்கிறது நீங்க முதல் நம்ம எது வரைக்கும் இதெல்லாம் படிச்சுட்டு வந்தோமோ இதெல்லாம் பேசிட்டு வந்தோமோ அதெல்லாம் இருக்கும். சில இடங்கள்ல அவர் வந்து ஒரு அதீத புனைவு எழுத்தாளர் என்கிற இடத்தை நோக்கி செல்கிறார் அப்படின்னு கூட தோணும். நான் அந்த இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். அப்ப ஸ்டாலின் சச்சிவன் மென்மையாக பதில் பேசுவார். ஆனா அதுக்கெல்லாம் ஒரு விரிவான ஒரு பதிலை இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அயோத்திதாசரை வந்து இந்த சிந்தனைகளை அவர் சொல்கிற ஒரு தகவல்களை அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அதை தாண்டி அவர் ஏன் அதோட கிராமர் ஆஃப் ஹிஸ் திங்கிங் அப்படிங்கிறது, அவரோட சிந்தனை மொழி, அதுதான் நம்ம கைக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மையமான ஒரு கருத்தாக. இப்போ என்னோட எதிர்ப்பு இங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பொது புத்தியிலிருந்து வந்ததுங்கிறது கொஞ்சம் ஒரு லிபரலிஸ்ட் அந்த இருந்து வந்த ஒரு எதிர்ப்பு. நேற்று ஒரு நண்பர், அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளர், அப்புறம் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இலக்கியத்துறையில இருக்காரு. நான் அயோத்திதாசர் இதுக்கு போறேன், நீங்க வாரீங்களா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு எதுக்கு நான் வரணும், அங்க என்ன நடக்குது அப்படின்னா, இல்ல அது சிந்தனையை நம்ம உரையாடலாம். Who owns this nonsense அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. இதுக்கு எதுக்கு நான் போகணும் அப்படின்னா, அதாவது இந்த ஹோல் ஐடியா, அந்த பண்பாடு கலாச்சாரம், இந்த அயோத்திதாசர் பேசக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே வந்து இப்போ பிராமணர்களுக்கும் அல்லது பூர்வ பௌத்தர்களுக்கும் இந்த நான்சென்ஸ், இந்த ஹோல் ஹிஸ்டரி வாஸ் நான்சென்ஸ், ஹோல் இந்தியன் ஹிஸ்டரி வாஸ் நான்சென்ஸ். அது ஒரு ரேஷனலிஸ்ட் திங்கிங். இதை யார் சொந்தமாக்கி கொடுன்னு ஒரு இது நடக்குது. இதுல போய் நம்ம ஏன் போய் கலந்துக்கணும்? அவர் வே இஸ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஹிஸ்டரி, நான் அதை கொஞ்சம் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். Who owns the history அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். Who owns this nonsense அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா நீங்க அவர் ஹிஸ்டரி பண்பாடு எல்லாத்தையுமே நம்ம வெளியே தள்ளிடுறோம். அது ஒரு ஐடியலிஸ்டிக் உடோப்பியன் ராஷனலிஸ்டிக் திங்கிங். அது திருப்பி ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இடையில ஒரு புத்தகம் இது அசோகர் பத்தி ஒரு இவர் ராமானுஜம் அவருடைய புத்தக அவர் வெளியிட்டு அதுக்கு நான் போயிருந்தேன். அவரோட பதிலுமே கொஞ்சம் அது மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது என்னோட இது மாதிரி நம்ம இதை கம்ப்ளீட்டா டிஸ்அவுட் பண்ணிட்டோம்னா பண்ணலாம். ஆனா வந்து தளத்துல அது இல்லை. பண்பாட்டு தளத்துல வந்து நீங்க சொல்லுகிற ஐடியலிஸ்டிக் பியூரிட்டி இல்லை, லேபரேட்டரி பியூரிட்டி இல்லை. அவனுக்கு வந்து அந்த பண்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ who owns this history அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா அவனுக்கு இருக்கு. ஸோ நீங்க அதை எதிர்கொள்ளாம நீங்க ஒரு நம்ம என்ன சொல்றோம் தந்த கூடம் மாடம் அந்த ஒரு அதுல இருந்துகிட்டு உப்பரியில இருந்துகிட்டு பேசுனீங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். பட் என்னோட சிந்தனை அப்படிதான் இருந்துச்சு. இப்போ நம்ம 2000 வருஷமா இருக்கோம். திருப்பி இந்த ஹிஸ்டரினால் துன்புறுத்தப்பட்டவர்கள் நம்ம சொல்லலாம். அது எல்லா பக்கமும் அப்படின்னு. அதே சமயம் திருப்பி அயோத்திதாசனை படிக்கும் போது நமக்கு ஒரு இது வருது, ஒரு தலைகீழ் ஆக்கம் நடத்துறாரு. அவர் வந்து கம்ப்ளீட்டா அது வரைக்கும் ஹிஸ்டரின்னு சொல்லப்பட்டது. அது ஹிஸ்டரிங்கிறது ஸ்டோரி வந்துச்சு, அது கதை தான், ஒருவர் சொல்ற கதை. அந்த கதை ஒரு இது திருப்பி சொல்லப்பட்டதாலேயே அது ஒரு உண்மை சரித்திரம் ஆயிட்டது. அப்படி இல்லை அப்படிங்கிறத ஒரு கவித்து போடுறது அதை முதல்ல சுட்டி காட்டியவர் தமிழ் புலத்துல வந்து அயோத்திதாசர் அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் ட்ரூ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் நான் சில வெளியில இருந்து சில உதாரணங்கள் சொல்றேன். இப்போ நம்ம வந்து அமெரிக்கன் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு. ஆனா அமெரிக்கன் ஹிஸ்டரின்னு என்னன்னு பாடம்
படிச்சுக்கிட்டே இருக்கோம். பட் அமெரிக்கன் ஹிஸ்டரி வேற வேற பார்வைகள், பீப்புள் ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்கான்னு ஒன்று வந்து கோபால் சிங் இருக்கிறார். அது படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பு இனத்தவர் அல்லது செவ்விந்தியர்கள் இவர்கள் பார்வையிலிருந்து ஹிஸ்டரியை முன்வைக்கிறார். அது ஒரு பெரிய புத்தகம். அங்க அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது அது மேல விமர்சனம் உண்டு, அது வந்து ரொம்ப பயாஸ்டா இருக்கு. ஆனா ஹிஸ்டரி பயாஸ்ட். அது வந்து யார் இப்போ நம்ம ஒரு ஹிஸ்டரி எழுதுறோம்ல, நம்ம ஒரு சுதந்திரத்துக்கு முன்னால ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இந்தியாவில் படிச்சுட்டு இருக்கோம். பாகிஸ்தான்ல போய் அங்க உள்ள பாட புத்தகங்கள்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அங்க உள்ளது கம்ப்ளீட் ஒரு பிரச்சனை. அவனுக்கு அதுதான் ஹிஸ்டரி, அதுதான் அவன் சொல்றான். அதுதான் அதர், எனக்கு அவர் அதர்னா அவருக்கு நான் அதர். ஸோ ஹூ ஓன்ஸ் திஸ் ஹிஸ்டரி, அது ஹூ ஓன்ஸ் த ட்ரூத், உண்மைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடுது. இப்போ ஆனா ஸ்டாலின் ராஜாங்கத்தினுடைய இந்த புத்தகத்துல அந்த உண்மை என்று எழுதியிருக்கிறார், ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கும் பதில் சொல்றாரு. அப்ப அயோத்திதாசர் வந்து உண்மைன்னு ஒண்ணு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு, அயோத்திதாசர் உங்களுக்கு ஓரளவுக்கு அறிமுகம் இருக்குங்கிற அசம்ஷன்ல நம்ம பேசுறேன். அயோத்திதாசர் வந்து அது வரைக்கும் நம்ம சொல்லப்பட்ட இந்திய வரலாற்றுக்கு பதிலாக இந்திர தேச சரிதம்னு எழுதுறாரு. இப்ப நான் சொன்ன அந்த பீப்புள் ஹிஸ்டரி ஆஃப் அமெரிக்காவுக்கும் அல்லது வேற புத்தகங்களும் இருக்கும் அயோத்திதாசரோட அணுகுமுறைக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. அது வந்து சப்ரஸ்ட் பீப்புள் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு இடத்துல வருது. அயோத்திதாசர் சொன்னா இவங்க வந்து இந்த சரித்திரமே அவங்க ஜாதிங்கிற அமைப்பே வந்து எல்லா நேரமும் சப்ரஸ்டா இல்லை. இப்ப ஜாதிங்கிறத இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், 2000 வருஷமா இருந்துகிட்டே இருந்தது. இப்போ பௌத்தம் ஏன் அழிந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்து மதம் மேல உயர்ந்து சில பௌத்த மதத்தின் சில கூறுகளை உள்வாங்கியதால் பௌத்த மதம் வந்து பௌத்த மதம் வேற சில இதெல்லாம் இருக்கு. மடங்களோட அதிகாரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அவங்க வந்து கெட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் சில சில பாடல்கள். மெயினா சொல்லக்கூடியது வந்து இந்து மதத்தின் சில கூறுகள், பௌத்த மதத்தின் சில கூறுகளை உள்வாங்கி இந்து மதம் தன்னை மேம்படுத்தி கொண்டது அல்லது அது இரவலண்டா ஆக்கிடுச்சு, அதனால போயிடுச்சு. இப்ப பௌத்த மதம் இந்தியாவில் அழிந்தது. அவர் என்ன சொல்றாரு, பௌத்த மதம் அழியவில்லை, பௌத்த மதம் இருக்கு. நீ இந்து மதம் இப்ப சொல்றது இல்ல, பல விஷயங்கள் பௌத்த மதத்தின் கூறுகள் உள்ளது. இந்த குறிப்பாக பண்பாட்டு கூறுகள். இது உலகத்துல எங்கேயும் நடக்காத விஷயமானா இல்ல. இப்போ அமெரிக்காவில், லத்தீன் அமெரிக்காவில் அந்த இவங்க கொலம்பஸ் உள்ள இன்வேட் ஆன பிறகு நிறைய கிறிஸ்தவ ஜெசுயிட்ஸ் உள்ள போறாங்க. அவங்க வந்து அங்க இருந்த நேட்டிவ் ரிலீஜனை ஓன் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து முழுக்க அழிக்கல. அதை என்ன பண்றாங்க, அந்த சடங்குகள்லாம் இன்னமும் அங்க இருக்கு. இப்போ நம்ம இந்த பாக்குற கிறிஸ்டியானிட்டிக்கும் லத்தீன் அமெரிக்கா பாக்குற கிறிஸ்டியானிட்டிக்கும் கிறிஸ்துவா இருப்பாரு, அந்த கடவுள்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதே கிறிஸ்தவத்திற்குள். அதோட மொழி அழிக்கப்பட்டு விட்டது, லத்தீன் அமெரிக்கா மொழி அழிக்கப்பட்டு விட்டது, அவங்களோட அந்த கோயில்கள் அழிக்கப்பட்டு விட்டாங்க. ஆனா அந்த பண்பாட்டு சடங்குகள் வந்து நீடித்து நிற்கின்றது. அதே கிறிஸ்தவ மதத்தில் அங்க உள்ள கிறிஸ்து அவர் ஒரு லத்தீன் அமெரிக்க கிறிஸ்து தான். அவருக்கு அந்த மாடர்ன் இது ஒரு சாயல் இருந்ததான் தெரியும். சோ இந்த பண்பாட்டு தொடர்ச்சி பௌத்தம் அழியவில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இது வந்து ஒரு பொதுவாக நம்ம சரித்திர புலத்துல சொல்ல வைக்கக்கூடிய பௌத்தம் இந்தியாவில் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கொண்டாடுகிற பல விஷயங்களில் அல்லது நீங்க கும்பிடுகிற பல தெய்வங்கள் வந்து பௌத்த தெய்வங்கள் தான். குறிப்பாக மத ஒரு தலைவெட்டி முனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு இடம் சொல்றாங்க. இந்த முனீஸ்வரன் கோயில் அந்த தலையை வெட்டி வேற ஒரு முனி அப்படிங்கிறதுனா புத்தர். முனீஸ்வரன்கிற வேற ஒரு கடும் தெய்வமாக மாற்றி விட்டா. ஆனா அந்த தலைவெட்டி முனீஸ்வரன்கிற கோயில் அந்த பேர்லயே உங்களுக்கு அதற்கான ஒரு சரித்திரம் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிற. இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ அயோத்திதாசரோட இந்த அப்ரோச்சஸ் வந்து டிஃபெண்டபிளா இப்ப நீங்க எல்லாத்துக்கும் கேட்கலாம் எது உண்மை. நம்ம இது வரைக்கும் பல பண்பாட்டு சடங்கு ஒண்ணு சுற்றிலும் இதெல்லாம் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரா இருந்தாங்க, இந்த சடங்குகள் வந்து அது பௌத்தருடையதாக இருந்தாங்க, இந்துக்களுடையதாக இருந்தாங்க, அது இந்துக்கள் சொல்லப்படுறதுனால, கிறிஸ்தவருடைய இருந்தாங்க, சமணப்படைய இருந்தாங்க, ஒய் சுட் பி டூ திஸ், நம்ம அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போக வேண்டியதாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா களத்துல வந்து அப்படி இல்லை. இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ சாதி வந்து இந்த ஒரு சர்ப்ரைசிங்கா அயோத்திதாசர் சொல்றது, அது ஏன் சொல்றாருன்னு ஸ்டார்டிங் சாதி வந்து எப்பவுமே இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன
எப்பவுமே இந்தியாவில் இருந்திருக்கு, அந்த அடக்குமுறை இருந்திருக்கு. அது இந்த ஜாதியினர் வந்து இழிநிலையில இருந்தவர்கள், இந்த ஜாதியினர் உயர்நிலையில் இருந்தவர்கள் அப்படின்னு திருப்பி திருப்பி ஒரு இது சொல்லிட்டு இருக்கோம். அப்படி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறதுனாலே அது தொடர்ந்து நீடிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு வந்து ரொம்ப வருஷமா இருக்கியா ஏன் அப்படிங்கிற டேலண்ட் மாதிரி ஒரு 10 வருஷமா இருந்தா அந்த வீடு வந்து அவருக்கு சொந்தமாயிருந்தது. 12 வருஷமா ஆயிடுச்சுன்னா கோர்ட்ல போனாலே அந்த அந்த மாதிரி நான் 20 வருஷமா இருக்கிறேன், தண்ணி வரி கட்டுறேன், கட்டுறேன், எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 200 வருஷமா ஒரு 100 வருஷமா ஒரு கருத்தியல் வந்து இங்கே இருக்கு. ஸோ இது ஓல், இதுதான் உண்மை, இதுதான் இது இப்படியே தான் நீடிக்கணும் அப்படின்னு கோர்ட் சொல்லிடுச்சுன்னா அதை கேள்வி கேட்கிறாங்க அயோத்திதாசர். அந்த கேள்வி கேட்கும் இதை அவர் ஸ்டாலின் வந்து அதை சொல்றாரு. அந்த சமூக உளவியல் இதுதான் சரித்திரம், இதுதான் உண்மைன்னு சொல்லும் போது அதன் விளைவாக ஏற்படக்கூடிய சரித்திர உளவியல், சமூக கூட்டு உளவியலை பற்றி இந்த புத்தகம் மிக தெளிவாக பேசுகிறது. அயோத்திதாசர் இந்த வகையில பார்த்தா ஒரு டிஸ்ரப்டிவ் திங்கர் அப்படிங்கிறத விட ஒரு ஒரிஜினல் திங்கர் சொல்லலாம். இப்போ சமீபத்துல இன்னொரு இது வந்து வேற ஒரு உதாரணம், வெளியிருந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் ஒரு எழுத்தாளர், பாப்புலர் ரைட்டர் ஆங்கிலத்தில் எரிக் வான் டானிக்கன் சொல்லக்கூடிய அவர் வந்து என்னன்னா சார்ஸ் ஆஃப் த காட்ஸ் ஒரு புக் எழுதினார் 1980s. ரொம்ப பாப்புலரான புத்தகம், கடவுள் அறியும் கதங்கள். அது என்னன்னா பைபிள்ல வருது இல்லையா, பைபிள்ல அவர் வந்து ஒரு யூரோப்போ ஆய்வாளர். இந்த பைபிள்ல புராணங்கள்ல வர்றது எல்லாமே வெளிக்கிரகத்திலிருந்து இங்க வந்த ரிசிப்ஸோட ஒரு இதுதான். புஷ்பக விமானம்னா புஷ்பக விமானங்கிறது இங்க இடத்துல வெளியில இருந்து வர பைபிள்ல நிறைய இது வருது, வானத்துல இருந்து குரல் கேட்குது, ஒரு அசல்வி கேட்கும். அப்புறம் ஒரு புதர்ல இருந்து புதர் திடீர்னு எரியும் போது அது கிட்ட போறவங்க செத்து போயிடுவாங்க. இதே மாதிரி ஒரு பேழை உள்ள இருந்து வரும், அதை பூஜிக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆள் தான் பூஜிக்க முடியும். ஆனா அது தவிர உள்ள பயிர்ட்டாங்கன்னா செத்து போயிடுவாங்க. இவர் இதெல்லாம் எப்படி இந்த பைபிள் இந்த மாதிரியான இயற்கை தருணங்கள் நிறைய இதெல்லாம் பைபிள் எப்படி சொல்றதுன்னா கடவுள் வந்தார், கடவுளோட ப்ராசஸ். இவர் என்ன சொல்றாருன்னா அவர் இது அப்புறம் சில ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு பீப்புள் ஃப்ரம் அவுட்டர் பிளானட்ஸ் அவங்க இந்தியாவை விசிட் பண்ண, அது உலகத்தை விசிட் பண்ணதை விட அடையாளம் அப்படின்னு சொன்னார். அந்த புத்தகம் வந்த போது ரொம்ப கேள்விக்குள்ளாக்கப்பட்டது. ஏன்னா அது ஒரு கடவுள்ங்கிற கருத்தாக்கத்தை வெளியே தள்ளி எலியன்ஸ் அப்படிங்கிற கருத்தாக்கத்தை உள்ள கொண்டு வரும். இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் பின்பற்ற கொஞ்சம் சீரியஸா இதை கன்சிடர் பண்ணி கிரஹாம் வந்தார், ஃபுட்பிரிண்ட்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற மாதிரிலாம் புக் எழுதுனார். இப்போ அதுக்கப்புறம் ஒரு இது வருது, என்கிட்ட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இது ஏன் கேள்விக்குரியதாக இருக்கு, உங்களுக்கு ஏன் கேள்விக்குரியதாக தோணும். அதாவது வெளிக்கிரகத்துல இருந்து ஒருத்தர் வந்து இந்த பூமியில வந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கடவுள் பூமிக்கு வந்தாங்கிறத விடையும் பிளாசிபிளான ஒரு விஷயம் தானே. பிளாசிபிள்னா இதை விட ஒரு சாத்தியமான ஒரு விஷயம். ஆனா நீங்க அதை நம்புறதுக்கு தயாரா இருக்கிறீங்க, இதையே நம்ப முடியுங்க அப்படிங்க. ஆமால அப்படின்னு தோணுச்சு. அப்போ வந்து நம்ம எதை ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோமோ அது 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கின்ற ஒரு விஷயம். அது கடவுள் பூமிக்கு வந்தார், அதுக்கு அவர் வந்து வானத்துல இருந்து 10 கல்லை கொடுத்தா, 10 கட்டளை கொடுத்தா, அல்லது அந்த புஷ் எரிஞ்சது அல்லது அந்த புதர் எரிந்தது அப்படின்லாம் இருக்கு. 2000 வருஷமா நம்பி அதை நம்பி சண்டைப்பட்டு இருக்கோம். புதுசா ஒரு ஆள் வந்து வெளியே இருந்து யூஎஃப்ஓஸ் வந்துச்சு, அவங்க தான் நம்ம கடவுள்னு கும்பிட்டு இருக்கோம். அதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அங்கிருந்து நிறைய இந்த உலகம் முழுக்க நிறைய மிசில்ஸ் இந்த மாதிரியான ஈஸ்டர்ன் ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரியான மிசில் எல்லாத்தையும் இந்த டாப்ஸ் எல்லாம் பாருங்க. அதாவது நம்ம வந்து ஒரு தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசுவதாக நம்ம பயிற்சிக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது இயல்பாக நம்ம நம்ம திருப்பி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் பண்ணும்போது அதை கேள்வி கேட்கிற ஒரு நபர் வரும்போது நமக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்குது. அயோத்திதாசர் வந்து நம்ம இந்த விஷயத்த அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு விஷயத்த அப்படியே ஒரு அண்ணான மாதிரி கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுக்கிற மாதிரி கொடுக்குற கருத்தெல்லாம் அப்படியே வந்து எந்த கேள்வியும் இல்லாம அப்படியே எடுத்துக்கிறோம், அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அது நம்ம மூளைக்கு போயிடுது, அதுல இருந்து தான் ரியாக்ட் பண்றோம். அயோத்திதாசர் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறார். சில இடங்கள் அவர் இந்திய தேச வரலாறுக்கு பதிலாக இந்திர தேச வரலாறு வந்திருக்கிறார்.
இந்திரன்கிறது புத்தன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் இப்படி சொல்றாரு? இந்த சொல்ற ஒவ்வொரு தகவலும் இருக்கும். போகி பண்டிகை நடக்குது, பொங்கல், அது போகின்னு சொல்றாரு, போகி பண்டிகை அப்படின்னு சொல்றாரு. இவர் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் அவர் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு சடங்குக்கும் பௌத்த மதத்தோட தொடர்புறுத்தி ஏதாவது சொல்றாரு. சில சமயம் நமக்கு அது வந்து ரொம்ப அதீதமாகவும் தோணுது, ஒரு பௌத்த பெருமிதம் அப்படின்னு தோணுது. தனிப்பட்ட முறையில பார்த்தா அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஜாதியை உயர்த்தி பட்டுவதற்காகத்தான் இது எல்லாத்தையுமே அந்த ஒரு மாட்டை கட்டி அதில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியும் நமக்கு தோணும். பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஸ்டாலின் ராஜாங்கம் ஒரு சிந்தனை பூர்வமாக, ஒரு தர்க்கபூர்வமாக இந்த நூலில் பதில் சொல்லியிருக்காருன்னா சொல்லணும். இப்ப எரிகோட் அடிக்கலோட ஒரு வைல்டு கஸ் அப்படின்னு நினைக்கப்பட்டதுக்கு கிரஹாம் ஹான்காக் வந்து ஒரு லெஜிட்டிமேட் ஒரு பதில்கள் கொடுத்தார். இன்னும் நிறைய எவிடன்ஸ். So there is also another interpretation of this அப்படின்னு. இப்போ ஹிஸ்டரிங்கிறது இன்டர்பிரிட்டேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாயிடுச்சு. இதே மாதிரி இந்த இதுல சொல்றாரு, ஜாதிகள் எப்போதும் நிரந்தரம் இல்லை. அயோத்திதாசர் சொல்றது 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் ஜாதிகள் ரொம்ப பழமையானது அப்படிங்கிறதுல இருந்து, அதாவது பூர்வம் சமீபம் அப்படின்னு ஒரு 2 கருத்தை நம்ம ஸ்டாலின் வந்து சொல்றாரு. ரொம்ப பழமையானதுன்னு சொன்னதுனாலேயே அது மாற்றக்கூடாதது, மாற்ற முடியாதது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லை, ஜாதி வந்து பின்னால்தான் வருது. 10ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு தான் வருது. ஜாதி இழிவுகளும் அப்பதான் வருது. அதே மாதிரி எல்லா சாதிகளும் ஒரே மேல இருந்துச்சு. ஒரு சாதி எப்போதும் மேல இருந்தது, ஒரு சாதி எப்போதும் கீழே இருந்ததும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு சமகாலத்திலேயே ஒரு நிறைய உதாரணம் சொல்றேன். இந்த புத்தக கண்காட்சிக்கு நான் போயிருந்த போது சுவிட்சர்லாந்து வந்த ஒரு ஈழ எழுத்தாளர் பார்த்தேன். அங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, சுவிட்சர்லாந்து நம்ம ஈழ போராட்டத்துக்கு அப்புறம் நிறைய ஈழத்தமிழர்கள் அங்க போய் செட்டில் ஆனாங்க. பொதுவாக அங்க ஈழத்தமிழர்கள் தான் இருப்பாங்க, புலம்பெயர்கள் சுவிட்சர்லாந்து இருப்பாங்க. அங்க எனக்கு சில நண்பர்கள் உண்டு. அப்ப ஒரு 3 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் பேசினாரு. அவரை நான் அசீவ் பண்ணது அவர் ஒரு ஈழத்தமிழ் அப்படின்னு. இல்ல நான் தமிழ்நாட்டுல இருந்து போன தமிழ் தான், அந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொன்னார். எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இவன் அதை பத்தி கேட்டேன். அப்போ சொன்னாரு, ஆமா இப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் அங்க வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க, ஆனா ஈழத்தமிழர் தான் அதிகம். இதனால என்ன பண்பாட்டு மோதல்கள் வருதுங்க. அங்க என்ன பிரச்சனைனா, வழக்கம் போல கோயில தான் பிரச்சனை. இப்போ பிராமணர்கள் வந்து இந்த மதிப்புடையவர்களாக இருக்கிறார். இலங்கையில வந்து அந்த மதிப்பு அவங்களுக்கு கிடையாது. அங்க வெள்ளாளர்கள் தான் சமூக அடுக்குல உயர்ந்த அடுக்குல இருக்கிறவங்க, ஆதிக்க சாதிகளாகவும் இருக்கிறாங்க. இப்ப அந்த கோயில் போகும்போது ஈழத்தமிழர்கள் அங்க அவங்க சைவத்தையும் கொண்டு போறாங்க, கோயில் கட்டுறாங்க. அவங்க அந்த வெள்ளாளர்கள் தானே இது. ஆனா ஈழத்தமிழர்கள் அங்க உள்ள பூசாரிகளை அவங்க கோயில் பணியாளமாக நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டில இருந்து போறவங்க வந்து அவங்களுக்கு பிராமணர்களுக்கு வேளாண்மை மாட்டி அவங்களை ரொம்ப பணிந்து கும்பிட்டு அவங்களுக்கு நிறைய தட்சணை கொடுக்குறாங்க. அங்க உள்ள ஐயருக்குலாம் வந்து தமிழ்நாட்டு தமிழர் மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஏக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது சமகாலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் ஆஃப் ஹியரார்கி, கிராம்சி சொல்ற அந்த அடுக்குல ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சரித்திரத்துல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருந்தது இல்லையா? அதான் எதிர்காசம் சொல்றாரு. இந்த புத்தகத்துல சர்ப்ரைசிங்கா நான் சில இது ஸ்டாலின் நாடகத்தோட புத்தகத்துல இது பண்ணும்போது அவர் சில பேசிக் கொஸ்டின்ஸ், பேசிக்கா நம்ம ஒரு அசம்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா? தமிழ் இலக்கியம் இது வந்து அது 2000 வருடம் 3000 வருடம் பழமையானது அப்படின்னு ஒரு இதை வச்சிருக்கிறோம். அந்த அசம்ஷனுமே அயோத்திதாசர் கேள்வி இருக்கிறாரு. அதற்கான நம்ம கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் சக்கரமா இருக்கு. அது ஒரு நம்ம தமிழ்னா அப்படின்னு இருந்து பழகிருக்கோம். பட் தமிழோட வரலாறு வந்து எப்படி முன்னோக்கி நகர்த்தப்பட்டது அப்படிங்கிற அயோத்திதாசர் சொல்றாரு. அதுக்கான காரணமும் ஸ்டாலின் இந்த நூலை தெளிவாக வழங்கியிருக்காரு. அது சர்ப்ரைசிங்கா ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டர் இருக்கும். அப்படின்னா நம்ம எதன் மேலாக நம்முடைய இந்திய பெருமிதத்தையும் ஆரிய பெருமிதத்தையும் தமிழ் பெருமிதத்தையும் ஜாதிய பெருமிதத்தையும் கட்டமைத்திருக்கிறோம்ங்கிற ஒரு கேள்வி வருது. இவர் வந்து முழுக்க அந்த ஸ்ட்ரக்சரை உடைச்சிட்டு இந்த இடசாரிகள் மாதிரியோ அப்படி போகணும்னு சொல்லலை. எனக்கு தளத்துல அப்படி இல்லை. ஸோ ஆனா இந்த கேள்விகள் கேட்கும்போது ஒரு அப்சல்யூட் இது போயிடுது. ஒரு அப்சல்யூட் பவர் இன்வெஸ்டட் இன் எ பர்டிகுலர் பிளாக் ஆஃப் குரூப் அது வந்து குறையும் போது
இவங்க சொல்ற அந்த உடோப்பியன் இதுக்கு வரதுக்கு அதான் முழுக்க பண்பாட்டை முழுக்க ஒழித்து விடுவதல்ல அப்படின்னு ஒரு பண்பாட்டை சரியாக அதன் நிலையில் புரிந்து கொள்ளும். பண்பாடுங்கிறது ஒரு டைனமிக் தான். அது அயோத்திதாசன் திருப்பி சொல்றாரு, அது மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதனால ஒருத்தர் வந்து தன்னுடைய ஒரு ஒரு இந்த இந்த இந்து பண்பாட்டில் அப்படின்னு சொல்லணும்னா அதுல ஒதுக்கப்பட்ட அது ஒரு அழுத்தப்பட்ட ஒரு நபர் வந்து இந்து மத நூல்களை படிக்கும் போது ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் இருக்கு இல்லையா, அந்த சங்கடம் அவருக்கு வந்து ஒரு வெவ்வேறு இடங்களை நோக்கி தருது. ஒண்ணு மாற்று பண்பாட்டை நோக்கியோ மாற்று மதத்தை நோக்கியோ அல்லது நாத்திகத்தை நோக்கியோ. இது எல்லாம் தேவையில்லை. அப்படி நீங்க வந்து அப்படி இல்லை, இது வந்து இயல்பாக இப்படி இருந்தது இல்லை, திரிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இடம் சொல்றேன். அதாவது உண்மை இருந்தது, உண்மை இல்லைன்னு சொல்ல, உண்மை திரிக்கப்பட்டது, அல்லது உண்மை ஒன்று பலவாக கூட்டப்பட்டது. இது எப்பவும் அப்படித்தான் இருக்கும். உங்க சரித்திரம் மட்டுமில்ல, பண்பாடு ஒரு டைனமிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ரொம்ப ஒரு விஷயத்தின் மேலாக ஆழ்ந்த இதுதான் உண்மையை நம்பிக்கிட்டு அதற்காக போர்களை புரிய மாட்டோம் அப்படின்னு நினைச்சோம். பெரிய சமர்களை புரிய மாட்டோம். அதாவது ஆனால் இந்த இடதுசாரிகள் அல்லது முற்போக்காளர்கள் பார்க்க தவறுவது என்னன்னா இந்த இடம் பண்பாட்டுக்கு ஒரு பெரிய வேல்யூ. ஒவ்வொன்றும் இதான் யாரு இதுக்கு சொந்தம், நான்சென்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஹிஸ்டரி. இப்ப இங்க அமெரிக்கா நடக்குது இப்ப இது தமிழ் தேசியம்னா லேண்ட், கல்ச்சர். அமெரிக்காவுக்கு இப்போ who owns the oil, யாருக்கு எது சொந்தம், யார் இதற்கு முழு சொந்தக்காரர் அல்லது மேலதிக சொந்தக்காரர். இதுவே மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்ப தமிழ் நூல்களுடைய பழமை பற்றியே நம்ம அயோத்திதாசரை சிலர் பேச தயங்குவதற்கு காரணம் அதுதான் நினைக்கிறேன். இப்ப சில பேர் வந்து அயோத்திதாசர் கூட்டத்துக்கே வர தயங்குறாங்க, அயோத்திதாசரை பற்றி பேசுறது தயங்குறாங்க. எனக்கு அது தயக்கம் இல்லை. காரணம் வந்து இது நம்ம தொடர்ச்சியா வாசிக்கும் போது அயோத்திதாசன் தகவல்கள் நமக்கு டிஸ்டர்பிங்கா இருந்தாலும் சில சமயம் அதீத புனைவுங்கிற மாதிரி இருந்தாலும் அது வந்து நம்மளுடைய சில விஷயங்களை நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை வைடன் பண்றதுக்கு உதவி பண்ணுது. அந்த நம்ம முதல்ல படிக்கும்போது அந்த அதிர்ச்சியை தர்க்கபூர்வமாக எதிர்கொள்வதற்கு ஸ்டாலின் ராஜாங்கத்தின் இந்த நூல் முக்கியமான உதவி செய்கிறது. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டாலின் ராஜாங்கம், தர்மராஜா, இவங்க ரெண்டுமே கல்வி பின்புலத்திலிருந்து வந்தவர்கள். அதனால ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரலா திங்க் பண்ணி பழக்கப்பட்டவங்க. அவங்க இயல்பாக ஒரு சட்டுன்னு ஒரு வைல்டு அவங்க வந்து நான் வந்து அயோத்திதாசன் மாதிரி தான், கல்வி பின்புலம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஒரு வைல்டு இது இருக்கும். பட் அந்த வைல்டு இதுல உள்ளக்கூடிய கிராமர் இதை இவங்க ரெண்டு பேருமே இன்டர்பிரட் பண்ணி சொல்றாங்க. இப்ப இதுல எத்தனையோ கேள்விகள் எழலாம். இப்போ நம்ம ஒரு அயோத்திதாசனை முதன்முறையாக படிக்கிறவர்களுக்கு இதுல உள்ள வேலிடேஷனை பத்தி கேள்வி எழலாம். அந்த வேலிடேஷனுக்கு பத்தி அது உள்ள தர்க்கம், கிராமர், இந்த என்ன சொல்றது, அது வந்து அவர் ஒன்றும் அவுட்லாண்டிஷா ஒன்றும் சொல்லலை, முற்றிலும் கற்பனையாக ஒன்றும் சொல்லலை. அவர் எதற்காக அவர் சொல்றதை பத்தி தான் பேசுறத பத்தி என்னன்னு தெரியாம பேசல, அதாவது வேண்டுமென்றே அவர் ஒரு திரிபு. அப்ப அவர் மேல ஒரு திரிபு, அவர் திரிபு அப்படின்னு சொல்றோம், அவர் திரிபு செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் சொல்றாரு இவங்கதான் திருப்பி செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு நீளமான ஒரு பட்டியல் சொல்றாரு. அயோத்திதாசரோட தெரிஞ்சுக்கிறேன் சில அறிமுகம் சொல்லிருக்காங்க. ஒரு பன்மொழி வித்தகர், சமஸ்கிருதம், பாலிங்கிற மாதிரியான ராகுல் சங்கர் மாதிரி பல மொழிகளை கற்றுக்கிறார். பூர்வ பௌத்தம்ங்கிற ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாரு. இப்ப எனக்கு அந்த இதெல்லாம் சில விடுபடலாம். நம்மளுக்கு ஒரு கோல்டன் பாஸ்ட் இருந்தது அப்படின்ற ஆரிய சமாஜத்துல அப்படிதான் சொன்னார் தயானந்த சரஸ்வதி. ஜாதி வந்து வைதிக இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னார். அதனால ஆரிய சமாஜம் வந்து ஒரு விதமான பிரம்ம சமாஜம் இருந்துச்சு, ஒரு விதமான ஒரு உடோப்பியன் பாஸ்ட் இருந்துச்சு. அதுல இருந்து நம்ம நலிவு வந்துட்டோம் சொல்றாங்க. இப்ப ராகுல் சாங்கித்யனுக்கும் இவருக்கும் நான் சில ஒற்றுமைகளை பார்க்கிறேன். அயோத்திதாசர் வந்து ஒரு வைணவ குடும்பத்தில் பிறக்கிறாரு. அதன் பிறகு அத்வைத இதுல இது பண்றாரு. ஆனா அந்த அத்வைதம்னு உள்ள போனா அவங்க சாதி எடுக்கையும் நம்ம சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி புத்த மதத்துக்குள்ள அதுக்கப்புறம் போறாரு. அப்புறம் புத்த மத கருத்துக்கள், புத்த மதத்தை வெறுமனே அதை மிஸ்டிக்கலா பார்க்காம இங்க வந்து புத்த மதம் வந்து முழுக்க ஒரு ரேஷனலிஸ்டிக் இது அப்படின்னு. நம்ம ரேஷனலிஸ்டிக்ங்கிறது என்ன அப்படின்னு அதுவே ஒரு வரட்டு நாத்திகமா இருக்கு. பண்பாட்டை தொடாத ஒரு வரட்டு நாத்திகம் வந்து எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்கு இவர் அயோத்திதாசர் முக்கியமான சில இன்புட்ஸை விட்டு சென்றிருக்கான்னு நினைக்கிறேன். அதை மேலும் அறிந்து கொள்ள ஸ்டாலின் ராஜாங்கத்தின் தொடர்ச்சியான இந்த விஷயங்கள் உதவி பண்ணுகிறது நமக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த நூல்,
உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திறவுகோலாக, அறிவுக்கான திறவுகோலாக, சிந்திப்பதற்கான திறவுகோலாக, சிந்திக்கும் என்ன சொல்றது, எப்படி சிந்திப்பது, எவ்வளவு திறந்த மனதுடன் சிந்திப்பதுங்கிறதுக்கு இதுல இருந்து நீங்க வேற நேர் எதிரான முடிவுகளை கூட அடையலாம் இந்த ஒரு ஓப்பன் இது மூலமா. பட் இந்த வல்னரபிலிட்டி, ஓப்பன் டு டிஸ்கஷன், இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் முக்கியமாக வந்தது காரணம் அதற்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு நூலை எழுதியதற்காக ஸ்டாலின் ராஜாங்கத்திற்கும் ஜம்மர் சாரும் அயோத்திதாசரும் பற்றி நூல் எழுதியிருக்கிறாரு. அந்த நூலையும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை அழைத்தமைக்கு நன்றி, வணக்கம்.